கடந்த பதிவில் பார்த்துருந்தோம் HTML டாக்குமெண்ட் பேசிக் என்னென்ன எங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்துருந்தோம். 2 உதாரணங்கள் மூலம் ஒவ்வொன்றையும் நாங்கள் கூறியிருந்தேன். இதில் அந்த பேசிக் எலிமெண்ட்ஸ் எல்லாம் நான் இங்கே டைப் பண்ணியிருக்கிறேன். பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் டைப், HTML, ஹெட், டைட்டில், அதுக்கு பார்த்திங்கன்னா ஹெட்டிங் சாம்பிள்னு கொடுத்து டைட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். பாடிக்குள்ளே நான் இன்னும் ஒன்றும் கொடுக்கல, இனித்தான் கொடுக்க போகின்றேன். அடுத்தது கீழுக்கு பாடியை க்ளோஸ் பண்ணி ஹெட்டையும் HTMLையும் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாடிக்குள்ளே நான் என்னென்ன கொடுக்க போகிறேன்னு பார்ப்போம். இப்போ ஹெட்டிங் 1 நான் உங்களுக்கு போன பதிவில் கூறியிருந்தேன். ஹெட்டிங் 6 வரை, அதாவது 6 மட்டும் நாம் கொடுக்கலாம். இப்போ நான் அதைத்தான் கொடுக்க போகின்றேன். எப்படி வருகின்றது என்று உங்களுக்கு காட்டுவதற்காக. அப்போ ஹெட்டிங் 1ல் மை ஹெட்டிங் என்று கொடுத்து க்ளோஸ் பண்ணுறேன். அதே போல் ஹெட்டிங் 2லேயும் அதே தான் கொடுக்குறேன். அப்புறம் ஹெட்டிங் 2வை க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி 6 வரை நான் கொடுத்து க்ளோஸ் பண்ண போகிறேன். இப்போ இதுன்ற அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணும்போது கவனிக்கணும், முக்கியமாக சேவ் ஆஸ்ன்னு சொல்லி கொடுத்து தான் நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. இதுக்கான ஒரு ஃபோல்டர் ஒன்று போட்டு நீங்கள் சேவ் பண்ணி கொள்வது நல்லது. இப்போ நான் இதை ஒரு பேர் ஒன்று கொடுத்து அந்த பேருக்கு .html கொடுத்து சேவ் பண்ணணும். இப்போ இதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியும். பார்த்திங்கன்னா ஹெட்டிங் 1லேருந்து 6 வரை நாம் கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி தான் இருக்குது. நான் கொடுத்துருந்த பாடிக்குள்ளே ஹெட்டிங் 1லேருந்து 6 வரை அதன் அமைப்பு அப்படி தான் இருக்கும். இதில் டைட்டிலில் பார்த்திங்கன்னா நான் ஹெட்டிங் சாம்பிள்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இங்கே பார்த்திங்கன்னா ஹெட்டிங் சாம்பிள்னு சொல்லி ஓப்பன் ஆகுது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த டேப்பில் ஹெட்டிங் சாம்பிள்னு சொல்லி ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் ஹெட்டிங் 1 பார்த்திங்கன்னா பெரிய அளவிலும், ஹெட்டிங் 2 அதை விட ஓரளவுக்கு சைஸ் குறைவாகும். அந்த மாதிரி ஒவ்வொரு அப்படியே கணக்காக ஒவ்வொரு சைஸில் வருகிறது. இப்போ நான் அதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஹெட்டிங் 1 இருக்கிறதுல நான் HRன்னு சொல்லி கொடுக்குறேன். அதே போல் BRன்னு சொல்லி நான் ஹெட்டிங் 3க்கு கொடுக்குறேன். ஹெட்டிங் 1க்கு HRன்னு கொடுத்துருக்குறேன். ஹெட்டிங் 3க்கு BRன்னு கொடுத்து சேவ் பண்ணுறேன். நீங்கள் விரும்பினா அதிலே செய்யலாம், இல்லாட்டி நான் இது புரிம்பால் டாக்குமெண்ட்டில் செய்கிறேன். இப்போ சேவஸ் கொடுத்து சேவ் பண்ணுறேன். இப்போ இந்த அவுட்புட் எப்படி இருக்குமென்னு பார்த்திங்கன்னா மை ஹெட்டிங்கில் முதலாவது இதில் ஹெட்டிங் 1ல் பார்த்திங்கன்னா கீழுக்கு ஒரு ரூல் ஒன்று போகும், லைன் ஒன்று போகும். உங்களுக்கு விளங்குமென்று நினைக்கின்றேன். பார்த்திங்களா? அதே போல் ஹெட்டிங் 3ல் நான் என்ன கொடுத்தேன், BRன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். அதுக்கு ஒரு ஸ்பேஸ் உண்டு ஹெட்டிங் 3க்கு கீழே வருது. ஹெட்டிங் 1ல் HRன்னு சொல்லி கொடுத்துருக்குற லைனுக்கு அது அங்கே பார்த்திங்கன்னா ஹெட்டிங் 1 கீழே ஒரு லைன் ஒன்று டிஸ்பிளே ஆகுது. அதே போல் ஹெட்டிங் 3க்கு நான் BRன்னு கொடுத்துருக்கின்றேன். அப்போ அங்கே பார்த்திங்கன்னா என்ன நடக்குது, டிஸ்பிளே ஆகும்போது அந்த ஹெட்டிங் 3க்கு கீழே ஒரு கேப் ஒன்று வருகிறது. இப்போ நான் எல்லாத்துக்கும் நான் HRன்னு சொல்லி கொடுக்குறேன். எதுக்கெல்லாம் நான் கொடுக்காமல் இருக்கிறேன்னா அது எல்லாத்துக்கும் நான் HRன்னு சொல்லி கொடுக்குறேன். அதாவது லைனுக்காக நான் அப்படி கொடுக்குறேன். சேவ் பண்ணுறேன். எப்படி அவுட்புட் வருதுன்னு பாருங்கள்.
பார்த்தீங்கன்னா எந்த எதுக்கெல்லாம் நான் ஹெச்ஆர்னு சொல்லி கொடுத்தேனோ அது கீழே எல்லாம் ஒரு லைன் ஒன்று டிஸ்பிளே ஆகுது. உங்களுக்கு விளங்குமென்று நினைக்கின்றேன். இந்த மாதிரி இப்போ நான் ஹெடிங் 3க்கு நான் பிஆர்னு கொடுத்தபடியால் அந்த ஸ்பேஸ்லேயே அது நிற்குது. இப்போ நான் அதுக்கு தேவைண்டா கொடுக்கலாம். ஹெச்ஆர்னு கொடுத்தா என்ன நடக்கும், அந்த ஸ்பேஸ் வராது. நார்மலாக எல்லாத்துக்குள்ள லைன் வர மாதிரி அதுக்கும் வரும். பாருங்கள், இப்போ நான் எல்லாத்துக்குமே நான் ஹெச்ஆர்னு கொடுத்துருக்கேன். லைனுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு லைன் உண்டு. ஒவ்வொரு ஹெடிங்குக்குள்ளேயும் லைன் பெறுகிறது. இப்போ அதையே நான் இங்கே இன்னொரு நோட் பேடில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் அந்த பாடிக்குள்ளே கொடுத்துருக்கிறத மாற்ற போகிறேன். பேராகிராஃப்னு சொல்லி கொடுக்க போகிறேன். மற்றதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேராகிராஃப், அதாவது அனதர் பேராகிராஃப்னு சொல்லி இன்னொன்று கொடுக்குறேன். கொடுத்துட்டு அங்கால இருக்கிற மற்ற எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணுறேன். தேவையில்லை தானே, அதனால் நான் 3, 4, 5, 6 ஹெடிங்கை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நான் பாடிக்குள்ளே கொடுத்துருக்கிறது பேராகிராஃப்னு சொல்லி கொடுத்து க்ளோஸ் பண்ணுறேன். அதே போல் அடுத்த பேராகிராஃபில் அனதர் பேராகிராஃப்னு சொல்லி கொடுத்து க்ளோஸ் பண்ணுறேன். அந்த ஹெச்ஆர் எல்லாத்தையும் அழிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுத்துருக்குறேன் பாடிக்குள்ளே அது இங்கே டிஸ்பிளே ஆகுது. பேராகிராஃப்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அனதர் பேராகிராஃப்னு சொல்லி கொடுத்துருந்தேன். டைட்டுக்கு பேராகிராஃப் சாம்பிள்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பாடிக்குள்ளே என்னென்ன கொடுத்தேனோ அந்தளவு இதில் டிஸ்பிளே ஆகி இருக்குது. டைட்டில் என்ன கொடுத்தேன்னா பேராகிராஃப் சாம்பிள், ஹெடிங் சாம்பிள்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். டைட்டில் ஹெடிங் சாம்பிள்னு கொடுத்துருக்குறத மாற்றி பேராகிராஃப் சாம்பிள்னு சொல்லி கொடுக்குறேன். இரண்டாவது அனதர் பேராகிராஃப்லேயும் வந்து அந்த முன்னுக்கு வேர்டு அந்த லெட்டரை கேபிட்டலில் கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணுறேன்னு அவுட்புட் பாருங்கள். என்னெல்லாம் நான் மாற்றிருக்கிறேன்னு அங்கே அப்படியே டிஸ்பிளே ஆகும். பேராகிராஃப் இருக்குது, அனதர் பேராகிராஃப் நான் கேபிட்டலில் கொடுத்துருக்குறேன், அது டிஸ்பிளே ஆகுது.